அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த குற்றச்சாட்டிற்கு ஆளான ஜஸ்டின் மணிகண்டன் முன்ஜாமீன் பெற்ற நிலையில் தற்போது விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மணிமாறன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிமாறன், விவரங்கள். வணக்கம். பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான சுமார் 100 கோடி மதிப்பிலான நிலம் நீதிமன்ற உத்தரவை மீறி போலி ஆவணங்கள் மூலம் 2 கோடிக்கு மோசடி பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இன்று திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். பழனி அடிவாரம் சன்னதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு மடத்தின் நில மோசடி தொடர்பாக பழனி கோயில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், போலி ட்ரஸ்ட் பிரமுகர் முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தமிழக அரசின் உத்தரவை தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதி இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக தீவிர விசாரணையை சிபிசிஐடி போலீசார் நடத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இன்று திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். ஜஸ்டின் மணிகண்டனிடம் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து இந்த விசாரணையை துவங்கியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.